வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். சூரிய குடும்பத்துல ஒரு சின்ன அங்கம் தாங்க நம்ம பூமி. மிக பிரம்மாண்டமான ஆச்சரியங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற சூரிய குடும்பத்தை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சூரிய குடும்பத்துல 9 கோள்கள் இருந்ததுங்க. 2006ல 9வது கோளான புளூட்டோ பனிப்பாறையா மாறி சூரிய குடும்பத்தோட எல்லையான ஹைப்பர் பெல்ட்ல போய் முட்டிக்கிச்சு. அதனால இப்ப 8 கோள்கள் தான் கணக்கு பண்றாங்க. சூரியன் எவ்வளவு சூடா இருந்தாலும் அந்த சூரியன் இல்லைன்னா நம்ம யாருமே இருக்க முடியாது, எந்த பிளானட்ஸும் இருக்காது. ஏன்னா சூரியன் தான் சென்டர் பாயிண்டா இருந்து எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஷோக்கு எப்படி நான் முக்கியமோ அது மாதிரி சூரியன் முக்கியம். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற பிளானட் வந்து மெர்க்குரி. இதுதான் சூரிய குடும்பத்தோட முதல் பிளானட்டுங்க. இந்த பிளானட்ல பகல்ல பாத்தீங்கன்னா 800 டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட் இருக்குங்க. நைட்ல அப்படியே கூல் டவுன் ஆகி -209 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் இருக்குமா. இது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் தன்னைத்தானே சுத்திக்குது. அண்ட் சூரியனை இது சுத்தி வரதுக்கு 88 நாட்கள் தேவைப்படுது. வெள்ளி வீனஸ் இது வந்து சூரியன்ல இருந்து 10 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இருந்தாலும் இது ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால பார்க்கிறதுக்கு ஷைனிங்காவும் இருக்கும். இது சூரியனை ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் சுத்தி வருது. நானும் ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால வீனஸ் ஸ்டார் அப்படின்னு மாத்திக்கலாமா? பூமி உயிரினங்கள் வாழ்றதுக்காக தண்ணி, காத்து இது எல்லாத்தையும் தர ஒரே கோள் வந்து நம்ம பூமி தான். சூரியனை இது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டா சுத்திட்டு இருக்கு. சூரியனை முழுசா ஒரு தடவை சுத்தி முடிக்கிறதுக்கு பூமிக்கு 365 நாள் தேவைப்படுதுங்க. நம்மளோட துணைக்கோளா சந்திரன் நம்மள சுத்திட்டு இருக்கு. மார்ஸ் செவ்வாய் இது வந்து சூரிய குடும்பத்துல 4வது கோளுங்க. இது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு. இது சூரியனை சுத்தி வர்றதுக்கு 687 நாட்கள் ஆகுமாங்க. அதே மாதிரி இங்க உயிரினங்கள் வாழ்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு உலக நாடுகள்ல நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம கூட 2014ல மங்கள்யான் சேட்டலைட்டை அங்க அனுப்பிச்சிட்டு இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். வியாழன் ஜூபிட்டர் இது சூரிய குடும்பத்துல 5வதா இருக்கிற பெரிய கோள். இந்த கோள்ல ஒரு சிவப்பு கலர் வட்டம் இருக்கும், அதான் அதோட அடையாளம். இந்த கோள் வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு. சூரியனை சுத்தி வர்றதுக்கு 11 வருஷம் எடுக்குமாங்க. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோளுக்கு 63 துணை கோள்கள் சுத்திட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், 6 மடங்கு பூமியை விட புயல் காத்து அங்க அதிகமா அடிக்குமா. சனி சாட்டர்ன் இது சூரியன்ல இருந்து 1429 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இது சூரிய குடும்பத்துல 6வது பிளானட்டுங்க. இந்த கோளை சுத்தி வளையமா தூசி பனி இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு 60 துணைக்கோள்கள் இருக்கு. இது சூரியனை ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு 29 வருஷம் தேவைப்படுதுங்க. அண்ட் அங்க பனிக்கட்டி இந்த மாதிரி தூசி எல்லாம் இருக்கிறதுனால உயிர் வாழ்றதுக்கு சாத்தியமே கிடையாது. யுரேனஸ் சூரிய குடும்பத்தோட 7வது கோளான இத 1781ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த யுரேனஸை சுத்தி மீத்தேன் வாயு நிறைஞ்ச வளையங்கள் நிறையவே இருக்கு. இது சூரியனை சுத்தி வரதுக்கு 84 வருஷம் ஆகுதுங்க. இதுக்கு துணை கோள்கள்னு பாத்தீங்கன்னா 27 துணைக்கோள்கள் இருக்கு. நெப்டியூன் சூரிய குடும்பத்தோட 8வது கோள். இது 346 டிகிரி செல்சியஸ் ஹீட் எப்பயுமே இந்த கோள்ல இருக்கும். இதை சுத்தி வாயு வளையங்கள் நிறையவே இருக்கு. இது பார்க்கறதுக்கு பச்சை நீலம் அப்புறம் மேகம் சூழ்ந்து இருக்கிறதுனால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதோட துணைக்கோள்கள்னு பாத்தீங்கன்னா 13ங்க. இது சூரியனை சுத்தி வரதுக்கு 160 வருடங்கள் ஆகும். புளூட்டோ இது சூரிய குடும்பத்துல 9வது பிளானட்டுங்க. இந்த பிளானட்டை 1930ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளானட்ல சின்ன சின்ன கற்கள் பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்கும். இது ரொம்ப குளிர்ச்சியான பிளானட்டுங்க. இந்த பிளானட்டை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணி பார்த்துட்டு பிளானட்டுக்கான எந்த குவாலிட்டியும் இல்ல அப்படின்னு சொல்லி தலையில தட்டி ஓரமா அனுப்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சூரிய குடும்பத்தோட எல்லையோட பேர் என்ன தெரியுமா? கைப்பர் பெல்ட். அங்கதான் 9வது கோளான புளூட்டோ பனிப்பாறையா மறந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதை சுத்தி நிறைய சின்ன சின்ன பிளானட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்.